எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனலில் என்ன சேனல் நேம் மாற்றிட்டேன்னு பார்க்குறீங்களா? திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் ஆல்ரெடி நிறைய பேர் வச்சுருக்கறதுனால இதில் இன்க்ளூடிங் குக்கிங் வீடியோஸ்லாம் ஆட் பண்ண போகிறதுனால நான் வந்து திவ்யா ஆர்ட் வெஞ்சர்னு வச்சுருக்கேன். இந்த சேனல் நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோகோனட் மேக்ரோன்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்பிளேயில் வந்தது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டர், கோகோனட், அதுக்கப்புறம் கர்ட், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், கோதுமை மாவு. நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணலாம், நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பட்டர் 180 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்ரு, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் விஸ்க் பண்ணும்போது. அது கூட வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் கர்டு வந்து ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். நல்லா க்ரீமியான கர்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். இதுக்கு ஹேண்ட் பிளெண்டர்லாம் தேவையில்லை, விஸ்க் போதும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் விஸ்க் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா எல்லாம் மர்ஜ் ஆகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இது கூட வந்து கோதுமை மாவு, ஹோல் கிரெயின் கோதுமை மாவு நான் ஆட் பண்ணுறேன். 225 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சேம் மெஷர்மெண்ட் தான், 225 கிராம்ஸ் ஆட் பண்ணால் போதும். குக்கி டவ் வந்து இப்படி க்ரம்பிளாக வந்த அப்புறம் நம்ம வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதில் வந்து பவுடர்ட் சுகர் 2 கார்டமனோட சேர்த்து, அது கூட அதுக்கப்புறம் வந்து கோகோனட் கிரேட் பண்ணதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு குக்கி டவ் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா சாஃப்டான ஒரு டவ் ரெடி ஆகிடும். இதை வந்து 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து பேக்கிங் பேப்பர் லைன் பண்ணிக்கணும். ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். 15 மினிட்ஸ் பேக்கிங் மோடில் வச்சுட்டு 200 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ்லேயே வந்துட்டு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு சால்ட் போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு, ஒரு தட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கீஸை வந்து லைன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்கள் குக்கி ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பேக்கிங் பேப்பரில் ட்ரேயில் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் கோதுமையில் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டால் போதும். பட் மைதாவில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வரணும், ஏன்னா அந்த குக்கி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து ஓடிஜியில் வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸில் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சூவியாக, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ்லேயும் இது வந்து கோகோனட் குக்கி மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.